வணக்கம் மக்களே! ஜப்பான்ல பென்டோ பாக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். அதாவது லஞ்ச் பாக்ஸ். லஞ்ச் பாக்ஸ் தான் இவங்க இங்க பென்டோ பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது பொதுவா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்ல மோர் தென் 1 ஆர் 2 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். அதுல ஒவ்வொரு பார்ட்டிஷன்லயும் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் வச்சு எடுத்துட்டு போவாங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா, எக்கிபெனியா மட்சூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டோக்கியோ ஸ்டேஷன்ல நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ கிளிப்பிங். வேற எந்த லொகேஷன்ல இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. பட் டோக்கியோ ஸ்டேஷன் நீங்க யாராவது வந்தீங்க, பென்டோ பாக்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஷாப்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இது கொஞ்சம் ஃபேமஸும் கூட பென்டோ பாக்ஸஸ்க்கு. அண்ட் நெறைய வெரைட்டி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பென்டோ பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபாவே ஹீட் ஆகுற பென்டோ பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ளைட்லலாம் எடுத்துட்டு போக்கூடாது. பட் ஷின்கான்சன்ல டிராவல் பண்றாங்கல்ல, புல்லட் ட்ரெயின். அதுல போறவங்கலாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாரி பென்டோ பாக்ஸ் வச்சு தான் சாப்பிடுவாங்க பார்த்துருக்கேன். இது டோக்கியோ ஸ்டேஷன்லயே அவைலபிளா இருக்கு இந்த ஷாப். ஸோ இங்கேயே வாங்கிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் ஒரு ரோப் மாரி குடுத்துருக்காங்க. அந்த ரோப்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அது தானாவே ஹீட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல. நம்ம சாப்பிடும்போது ஹீட் பண்ணிட்டே சாப்பிடலாம். அந்த மாரி ஒரு பென்டோ பாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இங்க வந்து நெறைய வெரைட்டி இருக்கும். சிக்கனும் இருக்கும், பீஃப் இருக்கும், போர்க் இருக்கும், சீ ஃபுட்ல ஃபிஷ்ஷு, ஷ்ரிம்ப்ன்னு எல்லாமே இருக்கும். இந்த ஷெல் மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா? சிப்பின்னு சொல்லுவாங்கல்ல, ஈவன் அது கூட இருக்கும். ஸோ நெறைய வெரைட்டி ஆஃப் பென்டோ பாக்ஸஸ் இருக்கும். அதுவும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷேப்ல எல்லாமே வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து ரைஸோட சேர்த்து காம்போவாவும் இந்த சிக்கனோ, இல்ல பீஃபோ அந்த மாரி வச்சிருப்பாங்க. இல்ல சிலதுல பார்த்தோம் அப்டின்னா, வெறும் சிக்கன் மட்டும் சாட்டே பண்ணி அந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. நாங்க வந்து இந்த செல்ஃப் ஈட்டிங் பென்டோ பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் ரோப் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம புல் பண்ணிடணும். உள்ள ஃபுல்லா வச்சிருப்பாங்க அந்த ரோப்ப. அது வந்து ஃபுல்லா வெளிய வர அளவுக்கு நம்ம புல் பண்ணி எடுத்துட்டோம் அப்டின்னா, அது அப்படியே ஹீட் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் ஆக ஆரம்பிச்சு ஒரு 5 டூ 6 மினிட்ஸ்க்குள்ள அந்த ஹீட் எல்லாமே அடங்கிரும். அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ண உடனே புகை வர ஆரம்பிச்சுருச்சு. நான் உங்களுக்கு சைட்ல காட்டுறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் புகை அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த புகையெல்லாம் முடியறதுக்கு ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி அங்கேயே போட்டிருக்காங்க. இது வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வச்சு ஓப்பன் பண்ணணும், மடியில வச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நெறைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்ஸ்டிக் குடுத்துருக்காங்க. நாங்க வாங்குன காம்பினேஷன் வந்து ரைஸும், பீஃபும் இருக்கிற மாதிரி தான். அண்ட் அது கூடவே கொஞ்சமா பிக்கிளும் குடுத்துருக்காங்க. அது எக்ஸாக்ட்டா பிக்கிள் தான் நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. அண்ட் ஒரு கேரட் வந்து சும்மா ஃப்ளார் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது அடியில நாங்க எடுத்து பார்த்தப்போ, ஏதோ ஒரு கெமிக்கல் மாரி வச்சிருந்தாங்க. அதுதான் ரியாக்ட் ஆகி ஆக்சுவலா அந்த பென்டோ பாக்ஸ சூடு பண்ணுது. இது கூடவே வந்து சால்ட்டும் குடுத்திருந்தாங்க. அண்ட் டூத் பிக், டிஷ்யூ பேப்பர் எல்லாமே செப்பரேட்டா குடுத்துட்டாங்க.